ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் ஆர்கானிக். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டு காரம் மிக்சர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 250 கிராம், எண்ணெய் 400 கிராம், வறுக்கடலை 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், அவல் 100 கிராம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இந்த வீடியோட கடைசியில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அப்போ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ மிக்சர் செய்ய போகலாம். மிக்சருக்கு ஃபஸ்ட்டு காரா பூந்தி செய்யலாம். அதுக்கு கடலை மாவை ஒரு 1 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் போதும். இதோ இந்த மாதிரி. இப்போது கரைச்சி வச்ச மாவை இப்படி ஜல்லிக்கரண்டி மேலே ஊற்றிட்டு தோசை சுடுற மாதிரியே அதை சுற்றணும். அப்படி சுற்றினோம்னா குட்டி 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 ரவுண்ட் ரவுண்டாக வரும். அதுதான் காரா பூந்தி. இதோ இந்த மாதிரி சுற்றணும். கொஞ்சம் அழுத்தி சுற்றுங்க, அப்போ தான் அதில் இருக்க மாவு எல்லாமே வரும். அப்படி சுற்றி முடிச்சுட்டு அந்த கரண்டியை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக வரும். ஆல்ரெடி போட்டு எடுத்து வச்சது. இதில் அரைவேக்காடாக சில காரா பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். அது லட்டு செய்கிறதுக்கு லட்டு ஒரு ரெசிபி எப்படி செய்யணும்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது நம்ம போட்டது நல்லா வெந்துருச்சு, எடுக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாலுமே இந்த மிக்சர் செய்யும்போது எல்லாத்தையுமே எண்ணெய் நல்லா ட்ரை பண்ணணும். தனியாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு காரா பூந்தி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு கடலை மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதை ஒரு முறுக்கு குழலில் போட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு விடணும் ரவுண்டாக. இந்த மாதிரி முறுக்கு மாதிரி செய்யணும். குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கணும். எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி போடலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு. நல்லா திருப்பி போட்டுட்டு எண்ணெயில் வர அந்த நுரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுரை அடங்கினோடனே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதையும் நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். நான் மிக்சரில் மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 4 தடவை ஓமப்பொடி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காரா பூந்தி செஞ்சாச்சு, ஓமப்பொடி செஞ்சாச்சு. அடுத்து கடலை எல்லாம் வறுக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை வறுக்கணும். எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வருங்க. அதில் நுரை வரும் எண்ணெயில். அந்த நுரை நல்லா அடங்குற வரைக்கும் வறுக்கணும். அந்த நுரை ஓரளவுக்கு அடங்கினோடனே நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து அதில் போட்டுடலாம். இதே மாதிரி இப்போ தேவையான அளவு வேர்க்கடலை வறுக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை நிறையா சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா கூட போட்டு வறுத்துக்கலாம். வறுக்கும்போது வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறும், ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுக்கலாம். அதுவும் எண்ணெய் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சதோடு சேர்த்துடலாம். எதுலேயுமே எண்ணெய் நிறையா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வறுத்ததெல்லாம் இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு.
இதுக்கப்புறம் அவல் வறுக்கணும். அவல் வந்து ரொம்ப நேரம் போடக்கூடாது. போட்டோடனே அது பொரி மாதிரி வந்துடும். அது 10 to 15 செகண்ட்ஸ் போட்டுட்டு எடுத்தால் போதும். ரொம்ப வந்தால் கருகிடும். ஸோ போட்ட உடனே ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் இது பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அது பார்த்திங்கன்னா அவல் நல்லா பொரியாகி வந்துடும் ஒரு 10-15 செகண்ட்லேயே. அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். காரா பூந்தி, ஓம்பொடி, அவல், அப்புறம் கடலை எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓம்பொடி நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள், நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விடணும். அதில் இருக்க எல்லா நம்ம போட்ட சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி குலுக்கி விடணும். ஸ்பூனில் இல்லை கரண்டி கூட யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், மொறு மிக்சர் ரெடி. இந்த மிக்சர் மேலே நீங்கள் இன்னும் வேணா பாதாம், பிஸ்தா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வறுத்து போட்டால் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறனால நாங்கள் இது மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போது மிக்சர் வந்து ஆயிலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செஞ்சு வச்ச மிக்சரை ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டிட்டு அதை நல்லா தின் லேயராக நியூஸ் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லா ஆயிலையும் உறிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் எல்லா ஆயிலும் உறிஞ்சிரும். மிக்சர் வந்து ட்ரையாக நல்லா மொறுன்னு வரும். இப்படி கொஞ்ச நேரம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குவாரண்டைன் பீரியடில் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மொறு மிக்சர். காரம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து இனிப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 500 கிராம், முந்திரி திராட்சை 25 கிராம், 5 கிராம்பு, 10 ஏலக்காய், 2 டீஸ்பூன் நெய். இப்போது நம்ம அரை வேக்காட்டில் செஞ்சு வச்ச பூந்தி எடுத்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம அரை வேக்காட்டில் பொரிச்சு எடுத்த பூந்தி. அதுக்கு சர்க்கரை பாகு செய்யணும். ஸோ 500 கிராம் சர்க்கரை எடுத்துட்டு 500 கிராம் சர்க்கரை, அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஓவராக ஊற்றிடக்கூடாது, 1/4 கிளாஸ் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டு. ஸோ தண்ணியும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். நல்லா அடுப்பில் வச்சுட்டு தண்ணி அந்த சர்க்கரை பாகு வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம தொட்டு பார்க்கணும். அது வரைக்கும் நல்லா அடுப்பில் இருக்கட்டும். தொடும்போது லைட்டாக தண்ணி தொட்டு பாருங்கள், இல்லைன்னா சுட்டுரும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா லைட்டாக பிசுன்னு இருக்கணும். ஒட்டினா கையோடு அப்படியே லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா வர வரைக்கும் அது அடுப்பிலே இருக்கட்டும். அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பிசுன்னு லைட்டாக வரணும். வந்தோடனே இறக்கிடலாம். இறக்கிட்டு அந்த சர்க்கரை பாகை ஆற விடக்கூடாது. உடனே அதில் பூந்தி போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பாகு ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அது சூடோடு இருக்கும்போதே பூந்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா பூந்தி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 250 கிராம் ஆஃப் கடலை மாவுக்கு இந்த 500 கிராம் சர்க்கரை பாகு செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சர்க்கரை பாகையும் பூந்தியும் நல்லா எல்லா சைடும் ஜெல் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து சைடில் நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணலாம். இதோ பார்த்துங்க, நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு சர்க்கரை பாகோட மிக்ஸ் பண்ணோன்னு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காவையும் கிராம்பையும் தட்டி நுணுக்கி எடுத்த பொடி அது ஒரு குட்டி டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி பற்றியோ இல்லை அந்த பதத்தை பற்றியோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாம், கையில் மிக்ஸ் பண்ணலாம், அந்த உதிரியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக வந்தால் தான் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கலாம். இதோ இந்த மாதிரி. ஸோ விரிசல் எதுவும் இல்லாமல் இருந்தால் லட்டு நல்லாயிருக்கும், உடையாது. அதனால் இருக்கிறதுக்கு தான் நெய் கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஸ்வீட்டான சுவையான லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.